நாளில் திருப்பலி கருத்துக்களை பல்வேறு நபர்கள் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்மை அழைக்கிறார்கள். இவர்களுடைய கருத்துக்களோடு இணைந்து நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஆண்டவன் சன்னிதானத்தில் ஆரோக்கிய தாயினுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நான்சி ஜி சார்விக் ஆரோன் டயானா மேரி 27ஆம் ஆண்டு பிறந்தநாள். ராஜ்குமார் அவருடைய 40வது ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு கடவுள் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும். மேலும் இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். 13ஆம் ஆண்டு திருமண நாள் ஜஸ்டின் ராஜ் எட்வின் பியூலா திருமண நாள் வாழ்த்துக்கள். 3ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகிற சுரேஷ் ஃபிலோ மோஸ்டி அவர்களுக்கும் சிறப்பான திருமண வாழ்த்துக்கள். கடவுளுடைய திருமண குடும்ப வாழ்வெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். மற்றும் இந்த திருப்பலியானது இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜெரோசம் ஜோசப், ரோஸ்மேரி, கிறிஸ்டோபர், ஸ்டெல்லா குடும்பத்தினர், விஜயகுமார், இந்திரா ராணி, ஜே மரிய ஜோசப் பொன்ராஜ், ஏ மரிய ஜெனிஃபர், அஜய் குடும்பத்தினர், ஜான் போஸ்கோ, அனிதா ஹென்றி ஆகியோருடைய நன்றியறிகளை இறைவன் ஏற்று நிறைவாக ஆசீர்வதிக்கவும். மேலும் இந்த திருப்பலியானது சிறப்பு கருத்தாக பைசன் கிளீன் அண்ட் ஹாப்பி லிவிங் கம்பெனி தேங்க்ஸ் டு த ஆல்மைட்டி ஃபார் 50 years of golden jubilee of the company for success in business ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அருள் சஞ்சய் ஃபார் கெட்டிங் எ குட் ஜாப். புதுமை அரசு அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் திருப்பலியானது ஆண்மலைக்காக தேசி பெத்லேன் ஜான் பெனடிக்ட் 1ஆம் ஆண்டு ஆண்மை நினைவு நாள். லூது மேரிட கஸ்தூரி, ரீட்டா சுசைராஜ், ஆரோக்கியசாமி பிள்ளை, அல்ஃபோன்சா பேட்ரிக், கிளாடியஸ் மரிய லதா, சேவியர் அம்மாள், சூசையப்பா சாய்மன் ஆகியோருடைய ஆண்மலை பாட்டுக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆலயம் செல்வோம், ஆண்டவர் அருள் ஆசை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் வருகை தந்திருக்கு நம் எல்லோரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க சிறப்பாக செப்டம்பர் மாதம் விவிலிய மாதம். திரு விவிலியம் ஆண்டவருடைய அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்காக மாறும். அதே நேரத்தில் நாளை மாதாவுடைய பிறந்த நாள் இல்லையா, எவ்வளோ பெரிய விழா. அன்னையினுடைய பிறந்த நாள், ஆரோக்கிய தாயினுடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம். இன்றைக்கு கூடுதலாக நம்முடைய பாப்பரசர் அவர்கள் இன்றைக்கு 2 பேரை புனிதர் பட்ட நிலைக்கு உயர்த்துகிறார். ஒருவருடைய வயது 15, இன்னொருவருடைய வயது 24. ஆச்சரியமாக இருக்கும். ஆக புனித நிலைக்கு உயர்த்தப்படுகின்ற அவரை பற்றி மறைவுரையில் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆக அவர்களுடைய பரிந்துரையும் நாம் கேட்போம். இந்த நாளில் இந்த வேளையில் கடவுளுக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலியுடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற அன்னையாம் ஆரோக்கிய தாயுடைய பரிந்துரையை நாம் கேட்டு கண்களை மூடி கரங்கள் குவித்து ஆண்டவன் சன்னிதானத்தில் இறை அருள் இறை ஆசீர்வாதத்தை கேட்போம், செபிப்போம். இத்தூய மறைபொருளை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
ஜெபிப்போமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மத மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பெற்றையும் அளிப்பீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நீடிய வாழ்வையும் நிலையான அருளையும் தரக்கூடிய ஞானம் ஆண்டவரிடமே இருக்கிறது. ஏனெனில் அவரே அந்த ஞானமாக இருக்கின்றார். நமது உடலும் ஆன்மாவும் அழிவிற்கு உட்படாதபடி தூய ஆவியானவரின் தூண்டுதலுடன் புனிதமும் புதுமையும் பெற்றவர்களாய் வாழ்ந்திட முதல் வாசகத்திற்கு செவி மடுப்போம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 13-18 முடிய. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறுக்குரியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண்கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டுள்ளன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர். மானிடரை மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். எங்கள் வாழ்நாள்களை காணிக்கை எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரை திரும்பி வாரும்.
எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலிதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். இரண்டாம் வாசக முன்னுரை. அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் தீமை செய்திருந்தாலோ கடன் பட்டிருந்தாலோ அவை கடவுளின் கணக்கில் வைத்து விடுதலை செய்யப்படும். யாரும் அடிமைகள் அல்ல, அனைவரும் சகோதர உறவுகளே. மன்னிப்பை வழங்கி நல்வாழ்வை தருகின்ற உன்னத உறவாக ஆண்டவர் இருக்கின்றார். அவரில் உறவில் உரிமையோடு வாழ்ந்திட புனித பவுலடியார் வாழ்த்துகளில் மகிழ்ந்திட இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இறை வசனங்கள் 9 முதல் 10 மற்றும் 12 முதல் 17 முடிய. அன்பிற்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையிட்டில் இருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்கு உரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கற்பித்தருளும். அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதின நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 25 33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோட சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவரிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவரின் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களில் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறது என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவே என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேர் கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாது எனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது அவ்வளவு மகிழ்ச்சி, ஒரு பேர் ஆனந்தம், ஒரு எல்லையற்ற ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு, ஒரு பாசம். நம்முடைய வாழ்வு ஒரு பரபரப்பு, நம்முடைய வாழ்வு ஒரு பரபரப்பு, பதற்றங்கள், போட்டிகள், வேகமாக ஓடுகின்ற வாழ்க்கை சூழல், வேகமாக முன்னேற வேண்டும் என்ற ஆசைகள், சில நேரங்களில் பேராசைகள். ஆக நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குள்ளாக வேலைக்காக, தொழிலுக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரபரப்பான அங்கலாய்ப்பும் ஆதங்கம் நிறைந்த வாழ்க்கை சூழலில் ஒரு ஞாயிறு திருப்பலி, ஒரு அமைதி, ஒரு ஆறுதல், ஒரு ஆசி, ஒரு ஆற்றல், ஒரு பலம், அதெல்லாம் இங்கு நடைபெறுகிறது. ஒரு ஞாயிறு திருப்பலிக்கு நம்மால் செல்ல முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு இழந்தது போல, பறிகொடுத்தது போல ஒரு வெறுமையும் வெற்றிடத்தையும் நாம் உணர முடியும். அப்படி என்றால் ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு நிம்மதி என்று, ஆலயம் செல்வம், ஆண்டவர் அருள் ஆசீர் பெறுவோம் என்று, கடவுளுடைய அருள் ஆசீர்தான் அடுத்தடுத்து நம்முடைய நாட்களை நகர, உயர்த்த, அல்லது எவ்வளோ விதமான வாழ்க்கை சூழலை நாம் சந்திக்கக்கூடிய அந்த சூழல்களை எதிர்கொள்ளக்கூடிய மனத்திராணியை, வலிமையை, வல்லமையை, சக்தியை பெறக்கூடிய அற்புதமான இடம்தான் ஆண்டவருடைய இந்த சந்நிதி. ஆகவே ஆண்டவன் சன்னிதானத்தை தேடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து இறை பயணத்தில் நாம் தொடர்வோம். இன்றைய நாளுடைய வாழ்வியல் சிந்தனை, ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாரும், நீங்கள் அவ்வளோ ஒரு ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு தேடி வந்த உங்களுக்கு கடவுள் தரக்கூடிய செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய திருமண, குடும்ப, தனிப்பட்ட, பொது வாழ்க்கைக்கு தேவையான செய்தி என்னவாக இருக்கும்? ஒரு மறைக்கல்வி வகுப்பு. அந்த மறைக்கல்வி வகுப்பிலிருந்து ஒரு மறைக்கல்வி மாணவன் ரிச்சர்ட், அவன் சோகமாக வீட்டுக்கு வரான். கேட்டிசம் கிளாஸ் முடிஞ்சு. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா ஏதாவது பிரச்சனையா கேட்டிசம் கிளாஸில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி கேட்டிசம் டீச்சர் ஒரு வித்தியாசமான ஒரு போட்டி வச்சாங்க, ஆக்ஷன் போட்டி, ஏல போட்டி வச்சாங்க. அதில் பார்த்திங்கன்னா அழகு ஏலம் விடப்பட்டது,
வீடு ஏலம் விடப்பட்டது. பிறகு புகழ் ஏலம் விடப்பட்டது. பிரபலம் ஏலம் விடப்பட்டது. பிறகு பணம் ஏலம் விடப்பட்டது. விண்ணகம் ஏலம் விடப்பட்டது. அதில் கேட்டிசன் டீச்சர் 1000 டோக்கன் எங்களுக்கு கொடுத்து அதை ஏலத்துக்கு எடுக்க சொன்னார்கள். எனக்கு தான் ரொம்ப ஹெவன் விண்ணகம்னா ரொம்ப பிடிக்குமே. நான் ஒரு 500 டோக்கனுக்கு ஏலத்துக்கு நான் கை தூக்கினேன். ஆனால் என் பக்கத்தில் எப்போவுமே சண்டை போட்டுனுக்கிறேன் ஆண்டனி என்ன பண்ணால் 1000 டோக்கனுக்கு விண்ணகத்தை ஹெவனை வாங்கிட்டான். என்னை கடுப்பேற்றிட்டே இருக்கிறான் அவன். அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சோகமாக இருக்குது. அம்மா கேட்டு சிரிச்சுட்டு, இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்கும்போது பையன் ரிச்சர்ட் யோசித்து சொல்கிறான், ஆமாம் இல்லை 1000 டோக்கனுக்கு நான் வாங்கியிருக்கலாமே, விண்ணகத்தையே 500 டோக்கனுக்கு நான் வாங்கினேன், 1000க்கும் வாங்கியிருக்கலாமே என்று அவனை ரொம்ப அழகாக சொன்னான். அன்புக்குரியவர்களே, பொது காலத்தினுடைய 23ஆம் ஞாயிறு என்ன தெரியுங்களா அழகான செய்தி இன்றைக்கு இயேசு சொல்வது, இயேசு விரும்புவது 100% நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு 500 வச்சுக்கிட்டு 500 மீதியை கொடுக்கக்கூடிய, பாதியை வழங்கக்கூடிய மனிதர்கள், கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள் ஆண்டவருக்கு வேண்டாமா. மாறாக என்ன, 100% the Jesus expecting from us, 100%, 100% கடவுள் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம், அப்படி அல்ல, 100 அத்தனையும் எனக்காக பூரணமாக முழுமையாக எனக்கு உன்னை கொடு, அத்தனையும் எனக்கு கொடு. அதான் கடவுளுடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம் இதுதான். அத்தனையும் எனக்கு கொடு, பூரணமாக 100%. I want you to be with me. ஆக கடவுளுக்கு முழுசாக நாம் தேவை. அதான் இன்றைய நாளுடைய அற்புதமான வாசகம். இன்னைக்கு பாருங்க, நற்செய்தி எப்படி தொடங்குகிறது. லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 25. எப்படி நற்செய்தி தொடங்குகிறது, எப்படி செய்தி தொடங்குகிறது. பெருந்திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். நாம் கூட இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறோம். பெருந்திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தாங்க. ஒன்று மட்டும், ஒரு இயற்கை நீதி என்ன தெரியுங்களா, பொது நீதி, த ஜெனரல் லா. கூட்டம் கூட்டமாக செல்பவர்கள் நிச்சயமாக நிறைய போலித்தனமான வாழ்க்கைகள் அங்கே நிறைய இருக்கு. பொய்களும் போலித்தனமான, த டபுள் ஸ்டாண்டர்ட் லைஃப், த மாஸ்க், முகமூடிகள், பொய்யான போலித்தனமான. அதனால தான் இவங்க இந்த மக்கள்லாம் இயேசுக்கு பின்னாடியே போகிறாங்க, கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. ஏன் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க? இயேசுவை பின்தொடர்வது மிக மிக கடினம். அந்த கடினத்தை உணர்ந்தார்களா, உணரவில்லையா? அவர்கள் பெரிய பிஸ்தா போல அவங்க இயேசுக்கு பின்னாடி போகிறாங்க. அப்போ தான் இயேசு ஆண்டவர் அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து பயன்படுத்திய வார்த்தை, என்னை பின்தொடர விரும்புகிறீர்களா, என் பின்னாடி வர விரும்புகிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நம்மையும் கேட்பது தான், என் பின்னாடி என் கூட விரும்பினா, வர விரும்பினா 3 நிபந்தனைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளுடைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 25லிருந்து 33. 3 நிபந்தனைகள். There are 3 conditions if at all you and me to be follow the Jesus, the master. நாம் இயேசு தலைவனை நாம் பின்பற்ற விரும்பினால் 3 நிபந்தனைகளை கொடுக்கிறார். ரிவர்ஸாக சொல்லுகிறார். எப்படி நாம் சீடராக இருக்க முடியாது, எதை கொண்டிருந்தால் நாம் சீடராக இருக்க முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் நிபந்தனை, முதல் கண்டிஷன் என்ன? லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 26. இயேசுவை விட தாயையோ தந்தையையோ மனைவியையோ பிள்ளைகளையோ சகோதர சகோதரிகளை, ஏன் உயிரையை விட, நாம் உயிரை விட இயேசுவை விட அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் நாம் இயேசுவின் சீடராக இருக்க முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தாயை விட, தந்தையை விட, பிள்ளையை விட, மனைவியை விட, சொத்து சுகங்களை விட, சகோதர சகோதரை விட, ஏன் நம்ம உயிரை விட எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பது. இஸ் இட் பாசிபிள்? மனைவி பிள்ளைங்களை விட, மனைவி பிள்ளைங்க கூட பிறந்தவங்களை விட டு கிவ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு ஜீசஸ். இயேசு முழுமையாக கேட்கிறார், அத்தனையும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நீ என்ன பின்பற்ற விரும்பினால், எனக்கு சீடராக இருக்க விரும்பினால் முழுமையாக உன்னை தாய் என்கிறார். இஸ் இட் பாசிபிள்? அதாவது இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம வாழ்க்கையில் யாருக்கு முதலிடம், எதற்கு முதலிடம், எது சரி எது தவறு, தட்ஸ் a question. அப்போ இயேசுவுக்கு முதன்மையான இடம், the first priority to Jesus. இயேசுவுக்கு தான் முன்னுரிமை. நம்மை படைத்த கடவுள், பராமரிக்கின்ற கடவுள்,
வாழ வழிவகை செய்த கடவுள், இரவும் பகலுமாக உடனிருந்து நம்மை வழிநடத்துகின்ற கடவுள் கேட்கின்ற மொத்தத்தையும் கேட்கிறார். என்னது? எனக்கு முன்னுரிமை முதன்மையான, டு கிவ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு ஜீசஸ். மனைவியை விட, பிள்ளைகளை விட, குடும்பத்தை விட இயேசுவுக்கு முன்னுரிமை. அதான் அழகான செய்தி இல்லையா? அதாவது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான இது வரும். என் தந்தையை நான் அடக்கம் செய்து வரட்டுமா, நான் அப்புறம் வந்து உன்னை பின்பற்றுகிறேன். ஆண்டவர் சொல்வார், இறந்தவரை பற்றி நீ கவலைப்படாது, போய் இறையாட்சியை பற்றி அறிவும் என்கிற. அப்படி என்னன்னா, த கீ வேர்ட் ப்ரையாரிட்டி. கடவுளுக்கு முன்னுரிமை முதன்மை. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு நாம் முன்னுரிமை முதன்மையான இடத்தை கொடுத்து வாழ்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் யாருக்கு, எதற்கு? இயேசு சொல்கிறார், மொத்தத்தை எனக்கு தான். முன்னுரிமை என்பது, முதன்மையான இடம் என்பது இயேசுவுக்கு தான், கடவுளுக்கு தான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் திருமண குடும்ப பொது வாழ்வில் இயேசுவே பிரதானம், அவரே முன்னுரிமை, அவரே முதன்மை என்ற சிந்தனையில் வாழ முடிகிறதா, முடியுமா, அல்லது செயல்பட முடியுமா என்ற கேள்விக்கான பதிலை நாம் தேடுவோம். இரண்டாவது நிபந்தனை இல்லையா, செகண்ட் கண்டிஷன். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யார் ஒருவர் என் சிலுவையை தூக்கி கொண்டு வருகிறார்களோ அவர்கள் சீடர். சிலுவையை தூக்கி கொண்டு வர முடியாமல் இருப்பவர் என் சீடராய் இருக்க முடியாது என்கிறார். கஷ்டங்கள், சிலுவை என்றால் கஷ்டங்கள் இல்லையா? கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இதெல்லாம் இயேசுவுக்காக நாம் வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகள் இல்லையா? எத்தனையோ வேதனை நம் குடும்பத்தில் படும். கடன் தொல்லைகளோ, உடல் நோய்களோ, மன நோய்களோ, பிரிவுகளோ, பிளவுகளோ, அல்லது அவமானங்களோ, ஏச்சுக்களோ, பேச்சுக்களோ, விமர்சனங்களோ, எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் இயேசுவுக்காக. என் வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடிய சிராய்வுகள், உராய்வுகள், பிரிவுகள், பிளவுகள், அழுத்தங்கள், நெருக்கங்கள், அல்லது மன வேதனைகள், மன பாரங்கள், சுமைகள், இதெல்லாம் கண்டு சோர்ந்து போய் முடைந்து போய் இல்லாமல் என் இயேசுவுக்காக நான் என் குடும்ப வாழ்வில் நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், என் பொது வாழ்வில் இயேசுவுக்காக என்று சிலுவையை தூக்கி கொண்டு. அதனால தான் ரவீந்திரநாத் தாகூர் சொல்வார், கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை அறிந்து கொள்ள துன்பங்கள் உதவுவது போல இன்பங்கள் உதவுவது கிடையாது. ஆக அன்புக்குரியவர்களே, சிலுவையின்றி சிம்மாசனம் இல்லை, சிரமங்களின்றி சிகரத்தை தொட முடியாது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துயரங்கள், இதையெல்லாம் இயேசுவுக்காக. இதை யாரெல்லாம் முணுமுணுக்காமல் சுயநலத்தை இழந்து சுயநலத்தை துறந்து சிலுவையை, நம் வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவையை இயேசுவுக்காக என்று தூக்கிச் செல்பவர் தான் சீடர் என்கிறார். இரண்டாவது நிபந்தனை நாம் நிறைவேற்ற முடியுமா, நிறைவேற்றுகின்றமா? அதற்கான பதிலை நாம் தேடுவோம், அருளாசிரை நாம் கேட்போம். மூன்றாவது நிபந்தனை என்ன? லூக்கா நற்செய்தி 14:33. யார் ஒருவர் தன் உடைமையெல்லாம் விட்டு வருகிறாரோ அவர்தான் என் சீடர் என்கிறார். உடைமையெல்லாம் விட்டு விடாதவர் என் சீடராக இருக்க முடியாது. அதற்கு ஒரு 2 ஓமையை சொன்னார். ரொம்ப அழகான ஓமை, ஒரு வித்தியாசமான ஒரு ஓமையை சொல்கிறார். என்னன்னா, ஒருவன் கோபுரம் கட்ட விரும்புகிறான். ஒரு வீடு கட்டுறனே வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு கட்டுவது, ஆண்டவர் சொன்னது கோபுரம், அது ஒரு வீடாக கூட எடுத்துக்கலாம். ஒரு கோபுரமும் வீடை கட்ட விரும்பினால் அதுக்கு என்ன செலவாகும், எவ்வளவு செலவாகும், அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி தான் தொடங்கணும். அப்புறம் நம்ம வீடை கட்டி முடிச்சுட்டு போதிய பணம் இல்லைன்னா வெட்கி நாணி தான் நம்ம போகணும். அதுபோல் கோபுரம் கட்ட விரும்பணும், வீடு கட்டணும், பிளான் பண்ணி வாழ்க்கையை தொடங்குவது. அதே போல் இன்னொரு உதாரணம் சொல்கிறார். ஒரு அரசன் போருக்கு செல்கிறான். போரில் எதிரி 20,000 பேர் வந்தால் நாம் எத்தனை 10,000 பேர் போனால் வின் பண்ண முடியுமா? இல்லை. அவன் எதிரியின் பலம் என்ன என்பதை தெரிந்து அதற்கேற்ற மாதிரி திட்டமிட்டு நம்மை நடத்துவது. இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த ரெண்டுத்திலும் நாம் இழக்க வேண்டும் இல்லையா? கோபுரம் கட்டுவதிலும் இழக்க வேண்டும், அரசனோடு போர் தொடுவதிலும் இழக்க வேண்டும். அப்படி என்றால் இயேசுவை பின்பற்றுவதில் நாம் இழக்க வேண்டும். அதனுடைய விலைதான் என்ன? வாட் இஸ் த காஸ்ட் when we follow the disciple as a being a disciple to Jesus? விலை என்பது என்ன? சீடத்துவம் தான் விலை. The cost of the discipleship இல்லையா? இயேசுவை பின்பற்றுவது என்பது அதனுடைய விலை என்ன? சீடத்துவம். இழப்பது தான் விலை. இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசுதான் நம்முடைய உலகம், இயேசுதான் முதன்மை, இயேசுதான் முன்னுரிமை என்றால் பலவற்றை நாம் இழக்க வேண்டும். திட்டமிட்டு அழகாக இயேசுவுக்காக நாம் வாழ்வது, அது அற்புதமான சிந்தனை. இந்த நாளுடைய இறை வார்த்தை 3 நிபந்தனைகள் ஆக சிலுவையை தூக்கி கொண்டு, பிறகு இயேசுவுக்கே முன்னுரிமை கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையில் விலை இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய மனிதர்களாய், மக்களாக. மிகப்பெரிய கடினம்.
இட்ஸ் நாட் எ ஈஸி டாஸ்க் இல்லையா. ஆண்டவர் இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயபக்தியா, அதுவல்ல சீடத்துவம். இயேசுவை உண்மையாக நான் நேசிக்கிறேன், வாழ்ந்து காட்ட விரும்பின மிகப்பெரிய சவால். இதில் ஒரு அற்புதமான ஒரு மனிதை தான் அன்னை தேவத்தாய். நாளைக்கு அன்னையுடைய பிறந்தநாள். அன்னையுடைய பிறந்தநாள் பாருங்க, அற்புதமாக மொத்தத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கிறார், இயேசுவுக்காக கொடுக்கிறார். இது எங்கனமாகும் கேள்வி எழுப்பப்பட்டது. கடைசியில் ஒரு வார்த்தையின்படி ஆகட்டும் என்று மொத்தத்தையும் கடவுள் கேட்கிறார், கற்பையும் கேட்கிறார், தாய்மையும் கேட்கிறார். காட் இஸ் ஆஸ்கிங் virginity அண்ட் மதர்ஹுட். தாய்மையும் கொடுக்கிறார், கன்னிமையும் கடவுளுக்கு கொடுக்கிறார். மொத்தத்தையும் கடவுளுக்கு கொடுத்த அற்புதமான த பெஸ்ட் டிசைபிள் அம்மா தான். ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த சிறந்த சீடன் சீடத்தி என்றால் அன்னை தேவத்தாய். மொத்தத்தையும் கொடுத்து இன்னைக்கு நம்ம எல்லோரையும் வாழ வைக்கின்ற அந்த தேவத்தாயிடத்தில் அன்போடு அம்மா தேவத்தாயே, ஒரு கரத்தில் குழந்தை இயேசுவை வைத்திருப்பது போல இன்னொரு கரத்தில் எங்களையும் வைத்து இயேசுவின் சீடராக வாழ வையும் என்று நாம் ஜெபிப்போம். இறுதியாக இன்றைய நாளுடைய புனிதர் இல்லையா, இன்னைக்கு மதியம் நம்முடைய பாப்பரசர் 2 பேரை புனிதராக உயர்த்துகிறார். இந்த 2 புனிதரும் கடவுளுக்கு மொத்தத்தையும் கொடுத்தவர்கள் தான், தன்னை முழுமையாக கொடுப்பவர்கள். பேர் என்னன்னா, ஒருவருடைய பெயர் கார்லோ ஆக்டிவிஸ். நாம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கேனனைசேஷன். என்ன வயசு தெரியுங்களா? என்ன வயசு சொன்னேன்? கார்லோக்கு என்ன வயசு சொன்னேன்? என்ன வயசு? 15 வயசு. நினைச்சு பாருங்க, 15 வயசு நம்முடைய திருச்சபை ஒருவரை புனிதராக உயர்த்துகிறது. சாத்தியமா? அப்படி என்னதான் நடந்தது? அப்படி என்னதான் இந்த புனிதர், இந்த ஒரு சிறு பையன் 15 வயசு பையன் செஞ்சான்? மே மாதம் 3ஆம் தேதி 1991ஆம் ஆண்டு பிறந்தவர். அக்டோபர் 12 2006ஆம் ஆண்டு இறந்தவர். வயசு 15. அவருடைய வாழ்க்கை வரலாறை நைட்டு படித்தேன். அவ்வளோ ஒரு பிரமிப்பாக மெய்சிலிருக்க வகையில் இருந்தது. என்னன்னா, கார்லோ நற்கருணை ஆண்டவர் மேல் அவ்வளவு பக்தி, டிவோஷன் டு த பிளஸட் யூக்கரிஸ்ட் இல்லையா, நற்கருணை மேலே அவ்வளோ பக்தி. புதுநன்மை வாங்கின பிறகு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், இயேசுவோடு நான் இருப்பது தான் என்னுடைய உயரிய லட்சியம் என்கிறார். அது மட்டுமல்ல, கார்லோ அடிக்கடி சொல்கிற வார்த்தை நற்கருணை என்பது, நம்ம எல்லாம் நற்கருணை உட்கொள்ள, நற்கருணை தான் வாழ்வு இல்லையா. அவர் சொன்ன வார்த்தை நற்கருணை என்பது விண்ணகத்திற்கான தேசிய நெடுஞ்சாலை, விண்ணகம் செல்வதற்கான தேசிய, இட்ஸ் அ பாத் வே டு கெட் இன்டு ஹெவன் என்கிற யார்? 15 வயது சிறுவன். அதில் பயங்கரம் நற்கருணை மேலே பக்தி. அதனால் என்னென்னா, இந்த கார்லோ வந்து பார்த்திங்கன்னா இறந்தது பிளட் கேன்சரில் இறக்கிறார், ரத்த அந்த புற்றுநோயால் இறக்கிறார். எப்பொழுது? அக்டோபர் 12 2006. இவருடைய சிறப்பு, இன்னொரு சிறப்புனா கம்ப்யூட்டர் நாலேஜ், பயங்கரமான நாலேஜ். பாருங்க, நம்மளுடைய பாப்பரசு சொல்வார், முன்னாள் பாப்பரசு சொல்வார், he is a saint of the digital world, தொழில்நுட்ப அசுர வளர்ச்சியுடைய புனிதர் என்கிறார் கார்லோ. என்னன்னா, ஜாவா, C++, இது போன்ற அந்த கம்ப்யூட்டர் நாலேஜில் அபாரமான வளர்ச்சி. அதை தான் இருந்த பங்கு, இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர், இத்தாலியில் வாழ்ந்தவர், தானுக்கு இருந்த பங்கை சார்ந்த பள்ளிக்கூடம் எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய பங்கெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் மூலமாக ஆவணப்படுத்துகிறார் பங்கையெல்லாம். அது மட்டுமல்ல, வேர்ல்டு முழுவதும் நடைபெற்ற நற்கருணை புதுமை மாதாவுடைய காட்சியெல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணுகிற யார்? 15 வயசு சிறுவன் கார்லோ. பயங்கரமான ஒரு அற்புதமான திவ்ய நற்கருணை பக்தி. 2013ஆம் ஆண்டு அவர் புனிதர் பட்டத்திற்கான ஏற்பாடு நடைபெறுகிறது. 2018 வணக்கத்துக்குரியவர் என்றும், 2020ஆம் ஆண்டு பிளஸட் முத்தி பேர் என்றும் இன்றைக்கு புனிதர் பட்டம். 2 புதுமையை மட்டும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கார்லோ கிட்ட இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாம். என்னன்னா, 2010ஆம் ஆண்டு, அதாவது பிரேசில் நாட்டில் உள்ள ஒரு சின்ன பையன், அவனுக்கு என்ன பிரச்சனை? கணையத்தில் பிரச்சனை. சாப்பிட்டா வாமிட் வந்துக்கிட்டே, கண்டினியூஸாக வாமிட் நிற்கவே இல்லை. ஸோ தட்ஸ் எ டேஞ்சர் இல்லையா, வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பையன் யார்? அந்த பையன் பேருனா மேத்யூ லீனஸ், பிரேசில் நாட்டை கோயிலுக்கு வந்திருக்கிறான். கோயிலுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது என்ன நடந்ததுன்னா, கார்லோவுடைய திருப்பண்டம் சட்டை துணியை கோயிலுக்கு கொண்டு வந்து அந்த சட்டை துணியை பிடிச்சிக்கிட்டே அவன் ஜெபம் பண்ணுறான். யாருக்கிட்ட? கார்லோ கிட்ட. அப்போ என்ன நடந்தது? கணையத்தில் இருந்த பிரச்சனை நீங்கியது. இட்ஸ் எ மிரக்கல். கார்லோ செய்த ஒரு புதுமை. இன்னொரு புதுமை 2024ஆம் ஆண்டு, போன வருஷம், ஒரு கோஸ்டரிக்கா என்கின்ற நாட்டில் வலேரியா என்ற பெண், 21 வயசு பெண், மெட் வித் அன் ஆக்சிடென்ட், விபத்துக்கு உள்ளாகிறா, உயிருக்கு போராடுறான். அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? அவங்க அம்மா
கார்லோவுடைய கல்லறைக்கு போயிட்டு முழங்கால் படிட்டு மண்டிட்டு ஜெபிக்கிறாங்க. கார்லோ பரிந்துரைக்கிறார், அந்த பொண்ணு குணமாகறாங்க. அவருக்கு தான் இன்றைக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படுகிறது. பார்த்தீங்களா, நற்கருணையின் மேல் வைத்த பக்தி கார்லோ இன்றைக்கு புனிதராக. வயசு என்ன? 15. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொருவர் இன்னைக்கு இன்னொருத்தருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படுகிறது. அவருடைய பெயர் பியர் ஜார்ஜியோ ஃப்ராஸ்தி என்பவர். அவர் 1901 1901 1925 24 வயசு தான். அவருக்கு புனிதர் பட்டம் வழங்குவதற்கு காரணம் அவருடைய ப்ரேயர், அவருடைய சர்வீஸ், சோஷியல் சர்வீஸ், சேரிட்டி, ஈகை குணம். இவரை மலைப்பொழிவின் புனிதர் என்றெல்லாம் அழைப்பார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, சின்ன வயசில் எப்படி இயேசுவின் சீடராக வாழ்ந்தார்கள் என்பது மிகப்பெரிய முன் உதாரணம். வயசோ நமக்கு தேவையில்லை, கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்வோம். மொத்தத்தையும் அத்தனையும் கடவுள் கேட்கிறார். அதற்கு உதாரணம் ஆரோக்கியத்தாய். ஆரோக்கியத்தாயுடைய பரிந்துரை கேட்போம். நம் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக வாழட்டும். கார்லோவுடைய பரிந்துரையினை நான் கேட்போம். ஜெபியுங்கள். நிச்சயமாக மகிமையும் புதுமையும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதை உணர்ந்து இன்றைய நாளுடைய ஆசீர்வாதத்தில் நாம் பங்கெடுப்போம். ஆண்டவன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கப்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்முடைய பொது தேவைகளுக்காக ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியான இறைவா, எமது திரு அவையையும் இறை மக்களையும் வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரும் பிறப்பிலும் வளர்ப்பிலும் இறப்பிலும் தியாகம் கொண்ட உம்மை போல மனம் தளராமல் இறைப்பணியில் மகிழ்ச்சியும் புனிதமும் நிறைந்து வாழ்ந்திட நீரே ஒளியாகவும் வழியாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தேவனே இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் நீதி தவறாமல் ஆட்சி புரியவும் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகளான கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, மின்சாரம் போன்றவை எல்லா மாநிலத்திற்கும் சமதர்ம சிந்தனையோடு சகோதர உறவுகளோடு பகிர்ந்தளிக்கப்படவும் இதனால் நாட்டில் இல்லாமை அளிக்கப்படவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின்
ஊற்றான இறைவா, எமது நாட்டின் இளைஞர்கள் பல்வேறு விதமான தொழில்நுட்ப சாதனங்களில் சாதனை படைத்து விஞ்ஞான புரட்சிகளை உருவாக்கவும் வேலை கிடைக்கவில்லை என்று எதிர்பார்க்காமல் கிடைத்த வேலையை பலர் எதிர்பார்க்கும் விதமாக வளர்த்து கொள்ளவும் தேவையான ஞானத்தை தந்தரல வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் இருப்பிடமே இறைவா, இன்று உலகெங்கும் கொண்டாடப்படும் அன்னை மரியாளின் தேர் திருவிழாவில் பக்தியோடும் வேண்டுதலோடும் பங்கேற்கும் அனைத்து பக்தர்களின் தேவைகளை நிறைவாக தந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் அமைதியும் தந்தரல வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டு இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை இயேசுவின் பாதத்தில் வைப்போம். நம்முடைய குடும்பத்தின் ஆசிரை கேட்போம். நம் குடும்பத்தினுடைய தேவைகளை இயேசுவுக்கு முன்பாக சொல்வோம். நிச்சயமாக இந்த திருத்தலத்தில் நாம் ஒப்பு கொடுக்கின்ற நம்பிக்கை நிறைந்த வேண்டுதலுக்கு கடவுள் ஆசீர்வதிக்கிறார், செவிசாய்க்கிறார், கொடுக்கிறார். அத்தனையும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். முழுமையாக நம்மிடம் 100% கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? அன்னையின் பிறந்த நாளில் அன்னையினுடைய பிறந்தநாள் பரிசை நாம் கேட்போம். அன்னைக்கு நாம் என்ன பரிசை கொடுக்க போகிறோம்? அதுக்கான கேள்வியை நாம் தேடுவோம். நம்முடைய வாழ்வை பரிசாக, நம் குடும்பத்தை பரிசாக, நம்முடைய உழைப்பை பரிசாக, நம்முடைய பக்தியை பரிசாக, செபமாலை பக்தியை பரிசாக நாம் கொடுப்போமா? அன்னையின் பிறந்தநாள் பரிசாக குடும்பத்தின் தேவைகளை நாம் கேட்போம். குறிப்பாக இந்த நாளில் புனிதர்கள், இளம் புனிதர்கள் கார்லோ அவரிடத்தில் நாம் செபிப்போம். நம்பிக்கையோடு வேண்டுவோம். உடல் நோய்கள் குணமாக, நம்முடைய உள்ளத்திற்காக, உடல் நலத்திற்காக புனிதையாக உயர்த்தப்படவிருக்கக்கூடிய கார்லோ அவரிடத்தில் நாம் செபிப்போம். மனசுக்குள்ளாக நாம் ஜெபித்த ஜெபங்களையெல்லாம் புனிதராக உயர்த்தப்படக்கூடிய கார்லோ பரிந்துரைத்து அன்னையாம் ஆரோக்கியத்தாய் நாம் எல்லோரையும் நம் குடும்பங்களெல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாருங்கள். அனைத்துலக நிறைவாமை மனித உழைப்பின் பயணமாக வாழ்வளிக்கும் அப்பமாக மாற்றுவதற்கு நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை மக்கள் கொடுக்கும் இதயங்களுக்கு வாழ்வளிக்கும் வனமாக Bye.
அன்புமிக்க சகோதர நம்ம எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் அவர் தரக்கூடிய அருள் ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்று மகிழ்வோட மன நிறைவோட அன்னையின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரு மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் இல்லையெல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா, எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை எல்லாம் அழித்தார், இறந்தோரிடமிருந்து வைத்த இந்த நடைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவர் மீடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர்களோடும் புனிதர்கள் அரியணைச்சு ஆட்சி புரிவோராகிய அனைவரோடும் சேர்ந்து நீர் எங்கள் வாழ்வில் செய்கின்ற செய்யப்போகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றியை செலுத்தி புகழ்ந்தேத்து வரை குரலாய் பாடுவதாவது. வயதில் புனித நிலைக்கு உயர்த்தப்படக்கூடிய புனிதையாக இருக்கக்கூடிய கார்லோ அவருடைய பரிந்துரை கேட்போம். திவ்ய நற்கருணையின் மேல் அளவு கடந்த பக்தி, விண்ணகத்திற்கான செல்ல தேசிய நெடுஞ்சாலை தான் நற்கருணை என்கிறார். நற்கருணையின் பக்தியின் மேல் கொண்ட அந்த அளவுக்கரிய அந்த அன்புதான் பல புதுமைகள் ஆக இன்றைக்கு புனித கார்லோவிடத்தில் நாம் செபிப்போம், பரிந்துரை கேட்போம். திவ்ய நற்கருணையின் வழியாக நாம் உடல் நலம் பெற, உள்ள நலம் பெற, குடும்ப வாழ்வு சிறப்பு அமைய புனித கார்லோவுடைய பரிந்துரையோடு இந்த திருப்பலியில் நாம் வேண்டுவோம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கெல்லாம் முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தை காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
செலுத்து அதை விட்டு தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு வரும் அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இறைவன் நினைவா. நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமணின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டுமெனமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநாக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செல்லும். சிறப்பாக ஆண்டவரை, இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அத்தனை நம்பிக்கையாளர்களெல்லாம் ஆசீர்வதித்தலும். இத்திருப்பலின் வழியாக நீ செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உம்முடைய திருமுன்பாக சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து ஜெபிக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. அனைத்து ஆத்துமாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாற்றை தரும்படியாக வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுகொள்ளும் திருமுக வழியினுள் ஏற்றொழும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளில் திரு அவையினுடைய புனிதர்களாக உயர்த்தப்படவிருக்கிற புனித கார்லோ, புனித ஜார்ஜியோ, இவ்வுலகில் மக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடி வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றுமாக்கி உரியதே. இயேசுவின் சீடராக குடும்பமாக இருக்க ஆண்டவர் மொத்தத்தையும் கேட்கிறார். அத்தனையும் எனக்கு தான் என்கிறார். 100% கடவுளுக்கு நாம் வேண்டுமா? ஆகவே 100% நம்முடைய ஒட்டுமொத்த மனசையெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இறைவனை போற்றி புகழ்ந்து வைத்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிதிரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், சுயநலன்கள் ஆண்டவரையெல்லாம் மன்னித்து உம்முடைய திருவுடல் திரு இரத்தத்தினுடைய அருளையும் ஆசிரையும் ஆற்றலையும் அமைதியும் ஒற்றுமையும் எங்கள் தனிப்பட்ட குடும்ப வாழ்வில் தந்தருள திருவள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கருணை வழியாக நம்மை தேடி வருகிறார். நற்கருணை மோட்சத்திற்கான நெடுஞ்சாலையின் பாதை என்கிறார் இன்று புனிதராக உயர்த்தப்படக்கூடிய கார்லோ. ஆக ஆண்டவர் இயேசு திவ்ய நற்கருணையின் வழியாக நமக்கு என்ன சொல்லுகிறார்? மொத்தத்தையும் எனக்கு தான் என்கிறார். 100% இயேசுவுக்காக நம்முடைய வாழ்வில் முன்னுரிமை பிரதானம், முதன்மையான இடம் நம்மை படைத்து பராமரிக்க அந்த இயேசுவுக்கு. இயேசு ஆண்டவர், அவரே நமக்கு எல்லாமுமாக இருந்து வழிநடத்த வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே. வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். திருமண அறிக்கை. தெய்வ திரு அருளால் செங்கல்பட்டு மறை மாவட்டம் செண்டிவாக்கம் சகாய் அன்னை ஆலய பங்கை சார்ந்த தந்தை அமுல்தாஸ், தாய் சாந்தி இவர்களின் மகன் விக்டர் குமார் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஜான் போஸ்கோ அன்பியத்தை சார்ந்த தந்தை அன்பழகன் என்ற ஜான் பீட்டர், தாய் முத்துலட்சுமி என்ற நான்சி இவர்களின் மகள் ஏமாவதி என்ற ஜெனிபர் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் தரமணி புனித அந்தோனியார் பங்கை சார்ந்த தந்தை ஜெயசீலராஜன், தாய் ஆரோக்கிய மேரி இவர்களின் மகன் ஆரோக்கிய ராஜன் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித விண்ணேற்பு அன்னை அன்பியத்தை சார்ந்த தந்தை எஸ் சகாயராஜ், தாய் பாத்திமா இவர்களின் மகள் புனிதாவதி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித அந்தோனியார் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஏசுராஜ், தாய் ஜூலி அமுதா இவர்களின் மகன் ரெமி சிம்சன் அவர்களுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் குரோம்பேட் அமல அன்னை ஆலய பங்கை சார்ந்த தந்தை தனராஜ், தாய் சாந்தி தனராஜ் இவர்களின் மகள் யூரோக்கியா நான்சி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சேலம் மறை மாவட்டம் டால்மியா காலனி தூய இறுதி ஆண்டவர் பங்கை சார்ந்த தந்தை லூர்துசாமி, தாய் சமாதான மேரி இவர்களின் மகன் நிர்மல்ராஜ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பெரிய நாயகி அன்பியத்தை சார்ந்த தந்தை இலாரி தமிழ் செல்வம், தாய் ஜூலியட் மேரி இவர்களின் மகள் ஆலிஸ் பிபியானா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 1 ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் தங்களுடைய முதல் திருமண ஓலை வாசித்து நாம் தொடங்கி வைக்கக்கூடிய
புனித பெரியநாயகி அன்பியத்தை சார்ந்த மணமகள் ஆலிஸ் பிபியானா. எங்கே ஆலிஸ் பிபியானா? ஆலிஸ் பிபியானா ஓகே ரைட். ஆலிஸ் பிபியானா மற்றும் தந்தை ஹிலாரி தமிழ்ச்செல்வம், தாய் திருமதி ஜூலியட் மேரி. சிறப்பான வாழ்த்துக்கள். கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அன்போடு வாழ்த்துவோர் கரவலை எழுப்பி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. அடுத்ததாக அன்புக்குரிய பொது காலத்தினுடைய 23ஆம் ஞாயிறு இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பித்த புனித மான்ஃபோர்ட் அன்பியத்தை சார்ந்த நம்முடைய அன்பிய குடும்பங்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி நம்முடைய நன்றிகளை பாராட்டுக்களாக அவர்களுக்கு நாம் தெரிவிப்போம். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் வருகின்ற திங்கள் நாளைக்கு புனித கன்னிமரியாவுடைய பிறப்பின் விழா, வெள்ளிக்கிழமை புனித மரியாவின் தூய்மை மிகு பெயர் நினைவு நாள், சனிக்கிழமை புனித ஜான் கிறிஸ்தாஸ்தனுடைய நினைவு நாள். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 76,940 ரூபாய். சிறப்பு அறிவிப்பாக அன்புக்குள்ளே இன்றைக்கு பாருங்கள், ஒரு அழகான ஒரு புனிதராக உயர்த்த விடுக்கக்கூடிய பேர் என்ன? கார்லோ. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். கார்லோ நிச்சயமாக எனக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். நேற்று உட்கார்ந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நான் படிக்கின்ற போது ஒரு ஆச்சரியம். 15 வயசில் எப்படி ஒரு புனிதராக உயர்த்த முடியும்? மிகப்பெரிய ஒரு ஆசை. நம்ம பங்கில் பார்த்தோன்னா நிறைய பேர் இந்த திவ்ய நற்கர்மையில் நிறைய பக்தி உங்களுக்கும் இருக்கிறது. நிறைய பேர் நம்முடைய சாப்பலுக்கு சென்றெல்லாம் ஜெபிப்பார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. திவ்ய நற்கர்மை பக்தியில் வளருங்கள். இன்றைக்கு இந்த புனிதரிடத்தில் சிறப்பாக புனிதர் 2 புதுமை சொன்ன இல்லையா? 2 புதுமை. ஒன்று என்னது? கணையத்தில் சுகம் பெற்றது. இன்னொன்று உயிருக்கு போராடிய வலேரி என்ற பெண் சுகம் பெற்றதாக நம்முடைய கார்லோ இடத்தில் ஜெபியுங்கள். இவர் இறந்தது பிளட் கேன்சர். இன்னொருவர் அவருடைய பேர் என்ன ஞாபகம் இருக்கா? ஜார்ஜியா. அவர் இறந்தது போலியோவால் இளம்பிள்ளை வாதத்தால் இறந்தது. ஆக ஒரு இளம் தலைமுறையினருக்கான அற்புதமான நமது இளைஞர்கள், இளம் பெண்கள் கார்லோ இடத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நாள் வேண்டுங்கள், நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் என்று அன்போடு உங்களை பாராட்டுகின்றேன். நாளைக்கு மாதாவுடைய பிறந்தநாள். ஆகையால் நம்முடைய அன்னையினுடைய பிறந்தநாள் என்பது கோலாகலமாக இன்றைக்கே பல இடங்களில் சிற்றாலயங்கள், சிறு சிறு கெபிகள், பேராலயங்கள், திருத்தலங்கள் எல்லாம் மிகப்பெரிய வண்ணமயமாக இருக்கும். நம்முடைய பங்கு பாத்திமா மாதா பெயரில் இருப்பதால் திருவிழான் பொழுது நாம் கொண்டாடுவோம். ஆரோக்கிய தாயின் திருப்பெயரால் எங்கு பார்த்தாலும் விழாக்கள். ஆக அன்னையுடைய பிறந்தநாள் விழாவை நாளைக்கு பார்த்து நம்முடைய இந்திய சூழலில் ஆரோக்கிய அன்னை விழா. அதுக்கு என்ன? லேடி ஆஃப் குட் ஹெல்த் இல்லையா? ஆரோக்கிய அன்னை விழா. ஆரோக்கியத்தை நாம் கேட்போம். ஒரு முறை நான் ஆஸ்திரேலியாவில் 1 மாதம் நாங்கள் இருந்த பொழுது ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். என்னென்னா, மாதாவுடைய அந்த பிறந்தநாள் தான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இந்த நாளில் அவங்க கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஆஸ்திரேலியா நிறைய பேர் வேளாங்கண்ணிக்கெல்லாம் வருவாங்க, பல இடங்கள்லேருந்து வருவாங்க. அடுத்த வாரம் கொண்டாடுவாங்க. ஒரு பெரிய மலை, பயங்கரமான பெரிய மலை. அந்த மலையில் ஒவ்வொரு நாட்டுக்குரிய மாதாவுடைய அந்த கெபி இருக்கிறது. வியட்நாம் மாதா, ஸ்ரீலங்கா மாதா, பிலிப்பைன்ஸ் மாதா, தாய்லாந்து மாதா, அதுபோல் நம்முடைய இந்தியாவுக்கு லேடி ஆஃப் குட் ஆரோக்கிய மாதா என்று நீங்கள் பாருங்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவ அல்லாதவர்கள் கூட நாளைக்கு அன்னையை நாம் நினைவு கூறுவார்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான பொக்கிஷம் நிறைந்த விழா நாளைக்கு நம்முடைய பங்கிலும் நாம் கொண்டாடும். சாயங்காலம் சிறப்பு திருப்பலி இருக்கும். அன்னையின் பிறந்தநாள் பரிசை நீங்கள் கேளுங்கள். அன்னைக்கு நாமே பரிசாகவும் மாறுவோம். அன்னையின் பிறந்தநாளை நம் வீடுகளில், நம்முடைய எண்ணத்தில், உள்ளத்தில், வீடுகளில் நாம் கொண்டாடுவோம். அதேபோல் இன்றைக்கி செப்டம்பர் மாதம் நாம் தொடங்கி இருக்கின்றோம். செப்டம்பர் மாதம் பைபிள் மாதம் இல்லையா? ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. ஜெரம் சொல்வார், விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன். பைபிள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இட்ஸ் அ லவ் லெட்டர். கடவுள் எழுதிய அன்பின் கடிதம். கடவுள் எழுதிய அன்பின் கடிதத்தை நாம் படிக்காமல் இருந்தால் எப்படி தான் இருக்கும்? ஆக கடவுள் எழுதிய அன்பின் கடிதத்தை ஒரு முறையாவது நீங்கள் படிங்கள். ஒரு கேள்வி, சிம்பிளான கேள்வி. எத்தனை பேர் பைபிள் ஒரு முறையாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க? கை தூங்க பார்ப்போம். இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு முறையாவது. வெரி குட். நான் ஒரு முறை கூட படிக்கலைன்னா அதுக்காக ஒன்றும் வருத்தம் இருக்கலாம். கவலைப்படாமல் படிக்க ஆரம்பி. ஒரு முறையாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது கடவுள் எழுதிய, உங்களுக்கு எழுதிய அன்பின் கடிதத்தை வாசியுங்கள். மகாத்மா காந்தி சொல்லுவார், கிறிஸ்துவர்கள் கையில் வலிமையான வெடுகுண்டு உள்ளது. இது பைபிள். அது உலகத்தையே தலைக்கீழாக புரட்டி போடும் அளவுக்கு வல்லமை இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவர்கள் எனவே இதை இலக்கிய புத்தகமாக பார்க்கிறார்கள் என்று ஆதங்கப்பட்டு சொன்னார். ஆக
திருவிவிலியத்தை இந்த நாட்களில் வாசிங்கள். உங்களுக்கு ஒரு 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 வழிகாட்டுதலாக 2 விஷயம். ஒன்று என்னென்னா, பைபிள் குவிஸ் இல்லையா, விவிலிய வினாக்கள் கொடுக்கப்படும். பங்களவில் வினாக்கள் வெளியில் போகும்போது இருக்கும், வாங்கி கொள்ளுங்கள். பெரிய இறைவாக்கு தானியல், எசேக்கியேல், எசையா, பிறகு எரேமியா, அதிலிருந்து கேள்விகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது. இது ஒரு முயற்சியை வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். கடைசி வாரம் அவர்களுக்கான வினாடி வினாக்கள் நடத்தப்படும். நம்முடைய மறைமாவட்ட அளவில் நடத்துகிறார்கள். அது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த கேள்வி எப்படி பதிவு செய்யணும் என்று அதிலும் பங்கெடுக்கலாம். ஆக இப்படியாக உங்களை பங்கெடுத்துக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகள் விவிலிய கண்காட்சியை நடத்தி விவிலிய அறிவையும் முக்கியத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொல்வார்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி தாஸ்புரத்தில் திருவிழா, தேர் திருவிழா, திருப்பலி நடைபெறும். 13ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை 13ஆம் தேதி காட்சி எப்போது தொடங்கியது? பாத்திமாவின் காட்சி எப்போது தொடங்கியது? நாம் வைத்துக்கொள்ள எப்போ தொடங்கியது சொல்லுங்கள் பாப்பா. மே 13. எப்போ முடிகிறது காட்சி? அக்டோபர் அதை வைத்து தான் நாம் திருவிழா கொண்டாடுறோம் இல்லையா? அப்போ செப்டம்பர் 13ஆம் தேதியும் காட்சி கொடுக்கப்பட்டது. ஆகையால் ஒவ்வொரு 13ஆம் தேதியும் வாருங்கள். பாத்திமா மாதாவுடைய செய்தி, வாருங்கள் 13ஆம் தேதி தான் வாருங்கள். இந்த 3 சிறுவர்களுக்கு சொன்னாங்க. வருகின்ற சனிக்கிழமை 13ஆம் தேதி காலை திருப்பலி முடிந்தன் கொடியேற்றம், 1000 மணி ஜபமாலை, சாயங்காலம் சிறப்பு திருப்பலி, சாட்சி, நற்கருணை, பிறகு உங்களுக்கு தேநீர் ஆனது கொடுக்கப்படும். ஏழைகளுக்கும் உதவிகள் செய்யப்படும். இந்த மாதத்தினுடைய கருத்து என்ன தெரியுங்களா? நோயுற்றோருக்காக சிறப்பாக இல்லையா? ஆக லேடி ஆஃப் குட் ஹெல்த் இல்லையா, உடல் ஆரோக்கிய தாய். ஆகவே நோயுற்றாக இந்த மாதம் சனிக்கிழமை 13ஆம் தேதி கடைசியிலாவது நீங்கள் வந்து சேருங்கள் என்று தான் உங்களை அன்போடு சொல்லுவேன். ஆகல சீக்கிரமாக வருவாங்க, வாங்க. வேலைக்கு போயிட்டு கடைசியிலாவது அன்னையின் தேர் பவனியில் கலந்து கொள்ள அன்போடு வாருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். ஆல்டர் சர்வஸ்க்கு விருப்பமுள்ளவர்கள் பெயர்களை சகோதரிடத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இந்த நாள், இந்த வாரம் இனிய நாளாக, இனிய வாரமாக அமையட்டும். கடவுள் நம்ப ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய பங்கு திருவிழாவும் வருகிறது. பங்கு திருவிழாவுக்கு கொடி உபயம் செய்பவர்கள், தேர் திருவிழாவுக்கு அந்த பூக்கள் உபயம் செய்பவர்கள் தாராளமாக முன் வாருங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்களுக்கான சிறப்பு கூட்டம் பங்கு திருவிழாவை ஒட்டி நடைபெறும். ஏற்கனவே நிர்வாகக்குழு செயற்குழு கலந்து ஆலோசித்ததை நாம் செய்து இந்த வருஷம் திருவிழா வெகு விமர்சையாக சிறப்பாக கொண்டாடுவோம். அன்னை செய்த நன்மைகளுக்கு விழா எடுத்து சிறப்பிப்போம். இப்போது ஆரோக்கிய தாயின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். கரங்கள் உயர்த்துவோம். அன்னையினுடைய ஆசீர்வாதத்தோடு செல்லுவோம். நாளைக்கு மாதாவுடைய பிறந்த நாள், சிறப்பான நாள், எல்லோரும் கொண்டாடுவோம். கடவுள் கொடுத்த அற்புதமான துருப்புச் சீட்டு தான் அன்னை மரியாள். அம்மாவை பார்க்கின்ற போது அன்பு தான், அம்மாவை பார்க்கின்ற போது ஆற்றல் தான், அம்மாவை பார்க்கின்ற போது சக்தி தான், அம்மாவை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமும் சக்தியும் தாயுமாக இருக்கிற இந்த தேவத்தாய் எல்லோருக்கும் எல்லாமுமாக இருந்து ஆசீர்வதிக்கிறார். இனம், சாதி, சமய, மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி அண்டி வருவோருக்கெல்லாம் அடைக்கலமும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கெல்லாம் நம்பிக்கையும், தேடி வருவோருக்கெல்லாம் வளமும், தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்கக்கூடிய இந்த தேவத்தாய் நம்ம எல்லோருக்கும் பிறந்த நாள் பரிசாக தர ஆசைப்படுகிறார். நாம் என்ன கேட்க விரும்புகின்றோம்? அதற்கு முன்பாக பிறந்த நாள் பரிசாக அன்னைக்கு நாம் என்ன கொடுக்க முன் வருகின்றோம் சிந்திப்போம். நம்முடைய குடும்பத்தை நாம் பரிசாக, நம்முடைய பக்தி வாழ்வை பரிசாக, உண்மை நிறைந்த கிறிஸ்துவ வாழ்வை பரிசாக அதோடு இணைத்து அன்னை மரியாளிடத்தில் சிறப்பு பரிசை நாம் கேட்போம். குடும்ப ஆசீர்வாதத்திற்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக, பிள்ளைகளுக்காக எதை நீங்கள் அன்னையிடத்தில் பரிசாக கேட்கிறீர்கள்? செபியுங்கள். அம்மா தாயே, ஆரோக்கியதாய், அருள் நிறைந்ததாய், ஆசீர்வதிக்கின்றதாய், இங்கே குழுமிருக்கிற எல்லா மக்களையும்
கண்ணோக்கின்ற தாயே, உம்முடைய திருப்பாத உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய உம்முடைய அற்புதமான ஆரோக்கிய அன்னையுடைய விழா நாளில் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தை தான் இருப்பதில் நிறைவு கண்டு மனமகிழ்வோட மன நிறைவோட கணவன் மனைவியுடைய வாழ்க்கை, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு, சமூக வாழ்வு, எங்கள் தொழில், பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்தலும். அம்மா தாயே, ஒரு கரத்தில் குழந்தை இயேசுவை வைத்திருப்பது போல இன்னொரு கரத்தில் எங்களெல்லாம் வைத்து வழிநடத்தலும். எங்கள் பலவீனம் பலமாக, குறைகள் நிறைவாக மாறும். நிறைய எங்களுக்கு துணை. இந்த நாள் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், பயணங்களெல்லாம் ஆசீர்வாதி. இங்கே குழுமிருக்கின்ற எல்லா மக்களும் அருளும் ஆசீர்வாதம் பெற்று உம்மிடத்தில் வேண்டுகின்ற கொட்டுகின்ற செபங்களை எல்லாம் ஏற்று நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இதோ உம்முடைய சன்னிதானத்திற்கு வந்து உம்மை தொட்டு, உம்மை பார்த்து, உம்மை வணங்கி, உம்மிடத்தில் கேட்டு குழந்தை இயேசு வைத்திருப்பது போல எங்களெல்லாம் வைத்த ஆசீர்வாதம் என்று சொல்லி மக்கள் இன்முகத்தோட, மக்கள் பல்வேறு விதமான சூழல்கள் ஏக்கத்தோடு வந்து நிற்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்விலும் உடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிய வேண்டும் என்று உடைய பிறந்த நாள் பரிசாக உடைய அருள் ஆசீரால் நிரப்பேறல உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆமென். எல்லோரும் கரங்களை வைத்து அன்னையை நாம் வாழ்த்தி நாம் பாடுவோம், செபிப்போம். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மாசில்லா கன்னிகை பாடலை பாடுவோம், மரியை வாழ்க என்று அந்த நேரத்தில் நாம் சொல்லுவோம். அற்புதமாக பிறந்த நாள் அன்னைக்கு நாம் புகழாரம் சூட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். தெரிந்த பாடல், எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். மாசில்லா கன்னிகை மாதாவே உன்னை கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, மூதாதை தாயாசை முற்பவமற்றார் மாதேவி பெற்றார். கரங்களை வைத்து அன்னை வாழ்த்து. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் ஆரோக்கியத்தாயினுடைய ஆசிரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மாதா வாழ்த்திய பாடல் ரொம்ப அழகான. இந்த பாடலை கம்போஸ் பண்ணது நம்முடைய பங்கை சார்ந்தவர் தான், திருவாளர் ஜோசப். அவர் தான் இந்த பாடலை நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த அழகான பாடல் என்ன அழகு. அந்த பாடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். என்ன
தேவனிடத்தில் தேவத்தாயிடத்தில் அந்த அன்னையை நாம் அழகுபடுத்த 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 அன்னை நம்மை அழகோடு ஆசீர்வதிப்பார். நம்முடைய தொழிலெல்லாம், குடும்பங்களெல்லாம், பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்க பிறந்த நாள் பரிசாக வாழ்த்து பாடலை பாடுவோம்.